ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இந்த வீடியோவில் வந்து ஒரு வீடு பார்க்க போகிறோம், ஒரு ஏரியாவுக்கு. அதை தான் நான் கவர் பண்ணியிருப்பேன். ஏற்கனவே சொன்ன மாதிரி பக்கத்தில் எந்த கடையும் இல்லை, கிச்சன் ரொம்ப சின்னதாக இருக்குன்னு நிறைய வீடியோவில் நான் புலம்பிருப்பேன். இந்த ஏரியாவில் வந்து ரெண்ட் கொஞ்சம் அதிகமாக தான் இருந்தது. இப்போ நாங்கள் வந்து 1 இயர் ஆக போகுது. அதுக்குள்ளே 6 மந்த்துக்கு முன்னாடியே வந்து ரெண்ட் இன்க்ரீஸ் ஆயிடுச்சுன்ட்டு நோட்டீஸ் விட்டுட்டாங்க. இப்போ நாங்கள் இருக்கிற வீடு வந்து 2 BHK. ரெண்ட் வந்து 1 இயருக்கு 56,000 ஆகும். கார் பார்க்கிங்க்கு வந்து 1200 dirham நினைக்கிறேன். ஸோ டோட்டலாக எப்படியும் வந்து 58,000 இங்கனுக்குள்ளே வந்துருச்சு. ஆனால் அவங்க இப்போ இன்க்ரீஸ் பண்ணது வந்து 63,000 சொல்கிறாங்க. இந்த மணிக்கு வந்து கொஞ்சம் பெருசாகவே கிடைக்கும். அதனால வந்து சரி நம்ம பார்ப்போம் அப்படின்னு கம்யூனிட்டியாக இருக்கிற ஒரு பில்டிங் தான் சூஸ் பண்ணோம். இந்த ஏரியா வந்து துபாய் லேண்டுன்னு சொல்லுவாங்க. இது சிலிக்கான் ஆசிஸ் ஏரியாவுக்கு பக்கத்தில் இருக்குது. நாங்கள் ஒரு சண்டே லீவ் அப்போ தான் போய் பார்த்தோம். அதனால டிராஃபிக் எப்படி இருக்குன்னுலாம் தெரியல. இது வந்து மாஜியா பில்டிங்னு போட்டிருந்தது. இதே பில்டிங் வந்து துபாய் லேண்டில் முக்கால்வாசி அவங்க கம்யூனிட்டி இருக்கும் போல். ஒரு சில ஏரியாவில் வந்து தனி வில்லா மாதிரி சின்ன சின்னதாக இருந்தது. எல்லாமே கிட்ட தான். நாங்கள் தேடி வந்தது வந்து ஸ்கைகோ டவர், அதை தான் பார்க்க வந்தோம். இந்த பில்டிங் வந்து நான் இன்டர்நெட்டில் தான் பார்த்து வந்தேன். ப்ராப்பர்ட்டி ஃபைனில் தேடும் போது இதை சஜஸ்ட் பண்ணிச்சு. கிரவுண்ட் ஃப்ளோரில் பார்த்தீங்கன்னா ஆஸ்டர் கிளினிக், இந்தியன் ரெஸ்டாரண்ட், அல்மடினா சூப்பர் மார்க்கெட் எல்லாமே இருக்கும். இது எல்லாமே வந்து நான் ஃபோட்டோலேயே பார்த்தேன். சரி கீழே ஃபுல்லாமே வந்து கடை இருக்குது அப்படின்னு. இது வந்து EF பிளாக். நாங்கள் தேடி வந்தது வந்து C பிளாக்ல. ஒரு பிளாக்ல 21 floors வரையும் இருக்குது. மொத்தம் 6 பிளாக்ல வந்து 2 BHK நாங்கள் தேடும்போது ரொம்ப கம்மியாக தான் காட்டுச்சு. நாங்கள் புரோக்கர் கான்டாக்ட் பண்ணியிருந்தப்போ வந்து 2 வீடு காலியாக இருக்குன்னு சொன்னாங்க. இந்த பிளாக்ல வந்து C பிளாக் ஆப்போசிட்டில் வந்து நிறையா கடை இருந்தது. கார் ஆக்சசரிஸ், மெக்கானிக் ஷாப்பு, சலூன் ஷாப் எல்லாமே இருந்தது. C பிளாக் கீழே பார்த்தீங்கன்னா சபி சிக்ஸ் நர்சரிலாம் இருந்தது. ஓவராலாக ஒரு ஃபேமிலிக்கு என்ன தேவையோ எல்லா ஷாப்லேயும் ஒவ்வொன்றும் கீழே இருந்த மாதிரி இருந்தது. ஓவராலாக அந்த கம்யூனிட்டி பார்க்கும்போது ரொம்ப நல்லா இருந்ததுங்க. விமன்ஸ் நிறையா டைம் வந்து கிட்ஸை வந்து நம்ம மெயின்டைன் பண்ண முடியாமல் வெளியில் வந்து கூப்பிட்டு போகணுன்னு நினைப்போம். கீழே வந்து அதிகமாக பக்கத்தில் இருக்காது அந்த பார்க்கு. ஸோ நம்ம அந்த காரை டிபெண்ட் பண்ணி, ஹஸ்பண்டை டிபெண்ட் பண்ணியிருப்போம். நம்ம எப்போடா வீக்கெண்ட் வரும் அப்படின்னு உட்காந்துருப்போம். அந்த வீக்கெண்ட் வரப்போ ஃபுல் எனர்ஜியும் போயிடும். வெளியில் போகணுன்றதே தோணாது. அவங்கள கஷ்டப்பட்டு கிளப்பி வெளியில் கூப்பிட்டு போகிற மாதிரி இருக்கும். இந்த கம்யூனிட்டி சென்டரில் வந்து என்டர்டெயின்மெண்ட்டுக்கு நிறையா விஷயங்கள் வந்து இதில் ப்ரொவைட் பண்ணுறாங்க. இந்த கம்யூனிட்டிக்குள்ளே வந்து குழந்தைங்களோட ஆக்டிவிட்டீஸை வந்து என்கரேஜ் பண்ணுறதுக்கு கீழே சென்டரில் நிறையா ஃபுட்பால், டென்னிஸ், கிரிக்கெட் கிரவுண்டு, பார்க் இருக்குது கிட்ஸுக்குன்னு. சென்ட்ரலில் ஸ்விம்மிங் பூல் எல்லாமே இருக்குது. நாங்கள் வந்து பார்த்தப்போ வந்து கொஞ்சம் க்ளீனாக இருக்குமோன்னு தான் எங்களுக்கு ஒரு டவுட்டு. என்ட்ரன்ஸ்லேருந்து காரிடார் வரைக்கும் ரொம்ப க்ளீனாக நீட்டாக தான் இருந்தது. இப்போது நாங்கள் 9th ஃப்ளோரில் ஒரு 2 BHK தான் பார்க்க போகிறோம். இதோட ரெண்ட் பார்த்தீங்கன்னா 2 BHKல 2 டைப் வரும், பால்கனியோட பால்கனி இல்லாமல். இப்போ நாங்கள் பார்க்க போகிறது வந்து பால்கனி இல்லாமல் தான். இதோட ரெண்ட் வந்து 68,000 2 பேமெண்ட்டில் சொல்லியிருந்தாங்க. 6 பேமெண்ட் 4 பேமெண்ட்னா 75,000க்குள்ளே வரும். இதுலேயே 1 BHK பார்த்தீங்கன்னா 55,000 அந்த ரேஞ்சுக்கு வரும். BHK ஸ்கொயர் ஃபீட் வந்து 1200க்கு மேலே இருந்தது. கொஞ்சம் பெருசாகவே இருந்தது. உள்ளே போனதும் ரைட் சைடில் ஓப்பன் கிச்சன் இருந்தது. ஆனால் நாங்கள் இப்போ இருக்கிறத விட கிச்சன் கொஞ்சம் பெருசாக தான் இருந்தது. நிறையா கபோர்ட்ஸ் இருந்தது. இந்த ஸ்பேஸில் வந்து வாஷிங் மிஷின் வரும். என்கிட்ட டிஷ் வாஷர் இருக்கிறனால இங்கே வச்சுட்டு வாஷிங் மிஷின் வந்து பாத்ரூமில் வைக்கலாம். ஆனால் வயரிங்லாம் வந்து பாத்ரூமில் வராது. நம்ம வேணும்னா வந்து நம்மளே வந்து பே பண்ணி செட் பண்ணிக்கணும். அங்கே இருக்கிற கேப்பில் வந்து ஃப்ரிட்ஜ் வரும். ஸோ கரெக்டாக இருக்கும். 2 திங்ஸ்க்கு வைக்கிற மாதிரி வச்சுருக்காங்க. நார்மலாக இந்த ஹால் வந்து கொஞ்சம் பெருசாக தான் இருக்கும். இந்த நடுவில் இருக்கிற அந்த கிளாஸ் வந்து கஸ்டமைஸ் பண்ணதாக வந்து ஓனர் சொல்லியிருந்தாங்க. அதனால் என்ன ஆயிடுச்சுன்னா அந்த ஹால் வந்து ரொம்ப பார்க்க சின்னதாயிருச்சு. இது இல்லாமல் இருந்தால் கொஞ்சம் ஸ்பேஸ் கிடச்சிருக்கும், எல்லா திங்ஸையும் வைக்கிற மாதிரி இருக்கும். இந்த அப்பார்ட்மெண்ட் வந்து சென்டர் வியூ ஃபேஸ் பண்ணியிருக்கிற மாதிரி. காலையில் சன்லைட்லாம் வருமானு எந்த ஐடியாவும் இல்லை. ஆனால் மேலேருந்து சென்டர் வியூவை பார்க்கும்போது ரொம்ப நல்லா இருந்தது. அந்த 3 பில்டிங்க்கு நடுவில் அவ்வளோ பெரிய பிளேஸ் ஃபுல்லாமே வந்து நல்லா வாக்கிங் போகிற மாதிரி, கிட்ஸ் விளையாடுற மாதிரி பண்ணியிருப்பாங்க. நான் ஃபோட்டோஸில் பார்த்துட்டு வந்ததில் விட நேரில் ரொம்ப நல்லா இருந்தது. கீழே நிறையா குழந்தைங்க அங்கங்கே விளையாடிட்டு இருந்தாங்க. ஹால் கொஞ்சம் சின்னதாக இருக்கிறனால சரி இதே மாதிரி வேறு ஏதாவது பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருந்தோம். ஹால்லேருந்து அந்த பெட்ரூம்க்கு போகிற வழியில் இங்கனக்குள்ளே வந்து ஒரு கபோர்ட் இருக்குது. இதுக்கு முன்னாடி வந்து குழந்தைங்களாம் இருந்திருக்குங்க போல். சேஃப்டி லாக்லாம் போட்டிருந்தாங்க. இப்படி நேராக போய் ஒரு பெட்ரூம் வந்து லெஃப்ட் சைடில் ஒரு சோஃபா இருந்தது, அப்படியே போட்டுட்டு போயிட்டாங்க போல்.
பெட்ரூம்லேயே வந்து ஒன் சைட் கிளாஸ் வால் விண்டோ தான் இருந்தது. இதை கவர் பண்ணுற அளவுக்கு நீளமாக ஸ்க்ரீன் போடணும் போல். ஒரு கிங் சைஸ் பெட் போட்டது போகவுமே வந்து கொஞ்சம் ப்ளேஸ் இருக்கும். இந்த ரூம்லேயே வந்து அட்டாச் வார்ட்ரோப் 4 டோர் வச்சு அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஏசி ஹோல் வந்து அதுக்கு மேலேயே இருக்குது. இந்த பெட்ரூம்க்கு நேர் ஆப்போசிட்டில் காமன் பாத்ரூம் இருக்குது. பாத்ரூம் நல்லா ஸ்பேசியஸாக இருந்தது. லெஃப்ட் சைடில் பாத் டப் இருந்தது. 2 பாத்ரூம்லேயே பாத் டப் இருக்குன்னு நினைக்கிறேன். பாத்ரூம் நல்லா பெருசாக கட்டிட்டு வாஷ் பேஷன் மூலையில் சின்னதாக இருந்த மாதிரி இருந்தது. பாத்ரூம்க்கு லெஃப்ட் சைடில் இன்னொரு ரூம். இந்த ரூமில் வந்து அட்டாச் பாத்ரூமோட வரும். பெட்ரூமோட சைஸ் வந்து பக்கத்தில் நம்ம ஃபஸ்ட்டு ரூம் பார்த்தோம்ல அதே சைஸ் தான் இருந்தது. இந்த ரூம் ஃபுல்லாக எம்டியாக இருந்தது. வார்ட்ரோப்லாம் இல்லை. இந்த சைடு கொடுக்காம பாத்ரூம்க்கு ஆப்போசிட்டில் உள்ள கொடுத்துருந்தாங்க. இந்த தீம் நல்லா இருந்தது. பாத்ரூம் ஆப்போசிட்டில் வந்து வார்ட்ரோப் இருக்கிறது ஈஸியாக எடுத்துக்கலாம். நிறைய கபோர்ட்ஸ் இருந்தது. ஒரு 5 டோர்ஸ் இருந்தது. ஒரு சிலது ஹேங்கர் டைப், ஒரு சிலது வந்து ஷெல்ஃப் மாடலில் இருந்தது. ரொம்ப லைட்டிங் அதிகமாக இல்லாதனால வந்து அங்கே வீடியோ ஓப்பன் பண்ணி எடுக்கல. பாத்ரூம் சேம் ஃபஸ்ட்டு பார்த்த மாதிரி ஸ்பேசியஸாக பெருசாகவே இருந்தது. வாஷ் பேஷன் அந்த ஏரியாவுமே ரொம்ப பெருசாக இருந்தது. ஓவராலாக வீடு நல்லா இருந்ததுங்க. ஆனால் வந்து ஹால் மட்டும் கொஞ்சம் பெருசாக இருந்ததுன்னா யோசிக்காமல் வந்துடலாம். நாங்கள் இதே மாதிரி வந்து கேட்டிருக்கோம். கொஞ்சம் மீடியம் ஃப்ளோரில் வந்து 2 BHKல வித்தவுட் பால்கனியில் கேட்டிருக்கோம். இன்னொரு வீடு வந்து 20th ஃப்ளோரில் இருக்குது. சேம் தாங்க, இப்போ பார்த்த அதே வீடு தான். நடுவில் இந்த ஹால் வந்து அந்த கஸ்டமைஸ் பண்ணியிருக்காங்கன்னு சொன்னேன்ல, அந்த இது இருக்காது. ஆனால் நாங்கள் அது போய் பார்த்ததில் வந்து யோசித்தது வந்து ரொம்ப மேலே இருக்குன்ற மாதிரி. ஆனால் அது வந்து கொஞ்சம் பக்கத்து பிளாக், அதனால் வந்து நாங்கள் கார் பார்க்கிங் வழியாக தான் போனோம். இது வந்து இந்த டவர் பேஸ்மெண்ட்டில் இருக்கிற அந்த கார் பார்க்கிங் ரொம்ப பெருசாக நீளமாக இருந்தது. நாங்கள் பார்த்தது வந்து ரெண்டோட கார் பார்க்கிங் கவர் ஆகுன்ற மாதிரி தான் போட்டிருந்தது. நீங்கள் டேரெக்டாக இங்கே வாட்ச்மெண்ட்டை வந்து இங்கனக்குள்ளே காலியாக இருக்கான்னு கேட்டால் கண்டிப்பாக சொல்ல மாட்டாங்க. இங்கே வர்றதுக்கு வந்து எல்லாமே புரோக்கர் மூலமாக தான் வர முடியும். ஸோ நீங்கள் இங்கே வந்து பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா நிறைய வெப்சைட் இருக்குது. ப்ராப்பர்ட்டி ஃபைண்டர், பையூட் இருக்குது. ஸோ நீங்கள் அது மாதிரி தேடினீங்கன்னா வந்து டேரெக்டாக அவங்கள காண்டாக்ட் பண்ணிவிட்டு அவங்களே நம்பர் சொல்லுவாங்க, ஓப்பனில் தான் இருக்குது போய் பாருங்கன்ட்டு. ஸோ நீங்கள் அந்த புரோக்கரோட நேம் வாட்ச்மெண்ட்டை சொன்னால் தான் அலோவ் பண்ணுவாங்க உள்ளே போய் நம்ம பார்க்குறதுக்கே. ஏன் ரொம்ப மேலே ஃப்ளோரில் வேணாம் அப்படின்னு நினைக்கிறோன்னா லிஃப்ட்டுக்காக வெயிட் பண்ணணும். நம்மளோட துபாய் டிராஃபிக் பற்றி நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஒரு 1 ஹவருக்கு முன்னாடி தான் ஆஃபீஸ்க்கே கிளம்பணும் அப்படின்னா இங்கே இந்த மாதிரி 20th ஃப்ளோர்னு இருந்தோம்னா லிஃப்ட்டுக்காக ஒரு 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடி கிளம்பணும். ஸோ அதனால தான் இந்த வீடியோ நாங்கள் பார்த்துட்டு வேணான்னு சொல்லிட்டோம். சேம் புரோக்கர்ட்ட நாங்கள் சொல்லி வச்சுருக்கோம், வித்தவுட் பால்கனியில் 10 ஃப்ளோருக்குள்ளே இருக்கிற மாதிரி இருந்தால் சொல்லுங்கன்ட்டு. இங்கே இருக்கிற வீட்டில் வந்து ஸ்க்ரீன்லாம் விட்டுட்டு போயிட்டாங்க போல். இது வந்து சென்டர் வியூ பாயிண்ட் பண்ணிடல, இது வந்து ஆப்போசிட்டில் அந்த சைடு ரோடு தெரிகிற மாதிரி. இந்த வியூவுமே நல்லா இருந்தது. பக்கத்தில் பில்டிங்லாம் கட்டிகிட்டு இருப்பாங்க போல், கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்லாம் போயிட்டு இருந்தது. என் பசங்களுக்கு அந்த கார்லாம் சின்ன சின்ன கார் மாதிரி தெரிஞ்சிருக்கும் போல் ரொம்ப நேரம் வேடிக்கை பார்த்துட்டு இருந்தாங்க. இந்த வீடு சேம் கீழே இருக்கிற மாதிரி தாங்க. ஹாலில் வந்து கீழே ஏதோ பண்ணி ரொம்ப சின்னதாக்கி வச்சுருப்பாங்க. இங்கே நல்லா பெருசாகவே இருந்தது. 1 BHK வந்து சும்மா பார்க்கலான்னு தான் நாங்கள் கேட்டோம். ஆனால் வாட்ச்மேன் அந்த மாதிரி இல்லைன்ட்டாரு. நாங்கள் கேட்ட புரோக்கர்கிட்ட வந்து 1 BHK இப்போதைக்கு எனக்கு தெரியலன்ட்டாங்க. 2 வீடு மட்டும் நாங்கள் பார்த்துட்டு வந்துட்டோம். இந்த வீடு மட்டும் ஆப்போசிட்லேயே லிஃப்ட் இருந்தது. வெளியில் வெயில் ஒரு 50 டிகிரிக்கு மேலே அப்படியே பயங்கரமாக இருந்தது. இங்கே ஹோம் ஷிஃப்ட் பண்ணுற மாதிரி இருந்தால் கண்டிப்பாக நான் அடுத்த ஒரு வீடியோவில் அப்டேட் பண்ணுறேங்க. பாய், தேங்க்யூ.